தஞ்சாவூரை ராஜநகரம் என்று சொல்லலாம். முத்தரையர்கள், நாயக்கர்கள், மராத்தியர்கள், பிரிட்டிஷார் என்று பல்வேறு ஆட்சியாளர்களாலும் நிர்வகிக்கப்பட்ட நகரம் என்றாலும் தஞ்சாவூர் என்றால் சோழர்கள்தான் நினைவுக்கு வருவார்கள். காரணம், இன்றைய தமிழ்நாட்டை ஒரு கொடியின் கீழ் முதலில் ஒருங்கிணைத்த, தமிழினத்தின் முதல் பேரரசை உருவாக்கிய, மக்களால் போற்றப்படும் ஆட்சியை தந்த பேரரசர் ராஜராஜ சோழனின் பெரு விருப்பத்திற்குரிய தலைநகராக திகழ்ந்த ஊர் அது. ராஜராஜனின் கனவு கட்டுமானமான ராஜராஜீச்சரம் என்று அவரால் பெயரிடப்பட்ட பெரிய கோயில் தஞ்சையின் பிற்கால சிறப்புகளுக்கெல்லாம் உச்சமாக திகழ்கிறது. பழையாறை நகரில் இருந்தபடி பாண்டியர்களையும் பல்லவர்களையும் முத்தரையர்களையும் வீழ்த்தி மீண்டும் சோழர் எழுச்சிக்கு வித்திட்ட விஜயாலயன் காலத்தில்தான் சோழர்களின் தலைநகரானது தஞ்சாவூர். ராஜராஜன் காலத்தில் பள்ளி, மருத்துவமனை, வங்கி, நாடக அரங்கம் என்று அந்த காலகட்டத்தில் ஒரு நகரிய நாகரிகத்துக்கான எல்லா வசதிகளையும் கொண்ட நகரமாக உருவெடுத்தது. அதன் உச்சம்தான் பெருவுடையார் கோயில். 1.5 நூற்றாண்டுகள் சோழர்களின் தலைநகர் அந்தஸ்தில் தஞ்சை இருந்தது. ராஜராஜன் காலத்துக்கு பின் சோழ பேரரசை மேலும் வளர்த்தெடுத்தார் அவருடைய பிள்ளை ராஜேந்திரன். ஆசியாவின் சக்தி வாய்ந்த இராணுவங்களில் ஒன்றை வைத்திருந்த ராஜேந்திரனுக்கு தஞ்சை நகரம் போதுமானதாக இல்லை. அவர் மாறி வந்த கால தேவைகளுக்கு ஏற்ப ஒரு புதிய தலைநகரத்தை, கங்கை கொண்ட சோழபுரத்தை உருவாக்கினார். அடுத்த 250 ஆண்டுகளுக்கு கங்கை கொண்ட சோழபுரமே சோழர்களின் தலைநகரமாக திகழ்ந்தது. ஆனாலும் தஞ்சை தனக்கே உரிய சிறப்புகளுடன் செழித்தது. எத்தனையோ ஆட்சியாளர்களையும் ஆட்சிகளையும் பார்த்துவிட்டாலும் இன்றும் தமிழினம் கண்ட மாபெரும் ஆட்சியாளரான ராஜராஜனின் நினைவுகளை தமிழர்களுக்கு பிரகடனப்படுத்தும் பெரும் நகரமாக தஞ்சாவூரே திகழ்கிறது. சுற்றிலும் 50 கிலோமீட்டர் தொலைவுக்கு மலைகள் ஏதும் இல்லாத தஞ்சையில் 1000 ஆண்டுகளுக்கு முன்னர் சுமார் 2 லட்சம் டன் எடை கொண்ட கருங்கற்களால் கட்டப்பட்ட பெரிய கோயிலானது அக்கால தமிழ் சமூகத்தின் கலை, அறிவியல், தொழில்நுட்ப அறிவுக்கு மாபெரும் சான்றாக இன்றும் நின்று சோழர்களின் சிறப்பை பகிர்கிறது.